கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு கர்த்தர் இன்றைய சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தேசத்துல நடக்க போற ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. நிச்சயமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமுள்ளதா இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமா தேசத்துல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது தேசங்கள் பாதுகாக்கப்படும். ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, மக்க நன்றி செலுத்துகிறேன் டாடி. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு வரவேற்கிறோம், துதிக்கிறேன் ஏசப்பா. அடியே இந்த இடத்துல பிரயோஜனமான ஒரு கர்த்தாவே அப்பா, நீங்க பேச போகிற வார்த்தைகள் எல்லாருக்கும் அப்ப எங்க யாவருக்கும் பிரயோஜனமுள்ளதா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதை நாங்க உட்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அது மாத்திரமல்ல, கேட்கிற யாவருடைய இருதயங்களும் சிந்தைகளும் ஒருமுகப்பட்டு உமக்குள்ள திறக்கப்படுவதாக என்று நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு கட்டளை கொடுக்கிறேன். எல்லா கனமும் அப்ப ஒருவருக்கே செலுத்துகிறேன் சப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால் அமைந்தகப்பனே, ஆமென். திருப்பூர் பகுதியில நெருப்புகள் சூறையாடும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அகமதாபாத் பகுதியில பாத்தீங்கன்னா பிளவுகள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சூரத் பகுதியில பாத்தீங்கன்னா பட்டாசு நிமித்தம் சேதங்கள் ஏற்படும் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஜெர்மனி பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு மற்றும் புதிய வைரஸ் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. விஜயவாடா பகுதியில பாத்தீங்கன்னா விபத்து மற்றும் புகை காடுகளாக மாறும் நாட்கள் வருகிறது என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கிரீஸ் பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளம் மற்றும் தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மத்திய பிரதேஷ் பகுதியில பாத்தீங்கன்னா வறுமைகள் தோன்றும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. திபெத் மெக்சிகோ பகுதியில பாத்தீங்கன்னா பறவை காய்ச்சல் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தடாகம் பகுதியில விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள கலை கல்லூரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தேனாம்பேட்டை பகுதியில விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. முக்குடல் பகுதியில பாத்தீங்கன்னா பேரிழப்புகள் உண்டாகும் நாட்கள் வருதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மீண்டும் சிஎஸ் கால்வாய் விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. நாஸ்கரேத் பகுதியில விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அரியலூர் பகுதியில பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஹாங்காங் மற்றும் ஹிமாச்சல் பிரதேஷ் பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் பற்றி கொள்ளும் அநேக இழப்புகள் உண்டாகும் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, துப்பாக்கி சூடு உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மணிப்பூர் பகுதியில அதனுடைய முடிவு தற்போதைக்கு இராது, கலவரம் தொடரும் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பூண்டி பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி பற்றி கொள்ளும், அது நிமித்த சேதங்கள் எவ்விதத்திலும் இருக்கும் என்று வாக்கு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஜெபித்துக் கொள்ளுங்க. மீன்வளத்துறை அதிகாரிகள் மத்தியில விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. நேபாள் பகுதியில வீடுகள் சாய்ந்து விடும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, கிராமங்கள் வீடுகள் இப்படிப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளிலையும் தடுப்பூசி போடப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சென்னை பகுதியில பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் போடப்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மஞ்சூர் பகுதியில விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. திருநெல்வேலி பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்கம் பகுதியில விபரீதம் மற்றும் சூறாவளி என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இது திருப்பூர் மற்றும் சென்னை இந்த பகுதிகளில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரு நபரன்னு சொல்லி இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. நாமளும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்ளும் போது தேவனுடைய கர்த்தருடைய பாதுகாப்பவர்களுக்கு உண்டாகும் சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தஞ்சை ரயில்வே பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பிரேசில்ல பாத்தீங்கன்னா நில அதிர்வு மற்றும் வெள்ளம் பற்றி கொள்ளும் நாட்கள் வருகிறது. பயங்கரமான ஒரு சேதம் அதுல உண்டாக போது இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குன்னூர் பகுதியில பாத்தீங்கன்னா நிலச்சரிவு மற்றும் வெடி விபத்துகள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குவைத்துல பாத்தீங்கன்னா வெள்ளம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. திண்டுக்கல் பகுதியில விபரீதம், அதாவது வெட்டி கொலை அந்த சம்பவம் அங்க ஒண்ணு நடைபெறும், அதுக்கு முன்னாடி நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இத்தாலி பகுதியில எரிமலை வெடித்து சிதறும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. வேலூர் பகுதியில விபரீதம் மற்றும் விஷவாயு தாக்குதல், அது மாத்திரமல்ல சிலிண்டர் வெடிப்பு உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. முதுமலை பகுதியில நெருப்புகள் பற்றி கொள்ளும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கிண்டி பாத்தீங்கன்னா ட்ரெயின் விபத்து மற்றும் நெருப்புகள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சோலார் சிஸ்டத்தின் நிமித்தம் சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவு செய்து தேசத்தின் காரியங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கும் போது நிச்சயமா தேவனுடைய கர்த்தர் தேசத்துல நடக்க இருக்கிற சம்பவங்களை ஒன்றுமில்லாமல் இல்பொருளா மாற்றி போட அவர் வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். ஆமென். வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 9ஆவது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜீவன்ல தேவனுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இருக்குதா? ஹல்லேலூயா.
ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைக்கிறவர்களா இருக்கிறோமா? ஆனா தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் பாருங்க. அவரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு ஞானத்தை உண்டாக்கும். அவருக்கு நம்ம பயந்து வாழும் போது, பயந்துனா என்ன? அவருக்கு கீழ்ப்படிஞ்சு, அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய், அவர் சுத்த இருதயம் உள்ளவர்களாய், அவருக்கு ஏற்ற மகனா மகளாய், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய், நம்ம அவருக்கு நேசகுமாரனாவும் குமாரத்தையும் நம்ம செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவர் மேல வைக்கிற நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், அவருக்கு பயப்படும் பட்சத்துல அவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அந்த ஞானம் நம்மள என்ன செய்யலாம்? நம்முடைய குடும்பத்தை கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள அப்பா ஒழுங்குபடுத்தும். ஹல்லேலூயா. நம்மள உயிர்ப்பிக்கும். அப்பா அம்மாக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை அழைத்து செல்லும். ஹல்லேலூயா. வருகைக்காக நம்ம ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட்டு இருப்போம். ஹல்லேலூயா. அததான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு சொல்றாரு, அவருடைய ஞானம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, நம்மள ஞானத்தினால நிரப்பினாருன்னா, ஹல்லேலூயா, நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது, அந்த ஞானம் நம்மளுக்குள்ள செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கும்னா இப்படியாக ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டு இருக்கும். அதுல எந்த சத்ருவானவனும் உள்ள குறுக்க வந்தாலும் சரி, இல்ல எந்த மனிதர்கள் வந்தாலும் சரி, நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அவர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்முடைய குடும்பமும் கட்டப்பட்டு இருக்குமே தவிர நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில பகிரங்கமான வளர்ச்சி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகருக்கு ஞானம், ஆவிக்குரிய ஞானம் இல்லாததுனாலதான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய குடும்பங்கள் நம்மள அறியாமல கடன்ல விழுந்துடுறோம், நம்மள அறியாமல பாவத்துல விழுந்துடுறோம். ஹல்லேலூயா. நம்மள அறியாமலேயே நிறைய காரியத்துக்குள்ள நம்ம சிதைக்கப்பட்டு போய் விடுகிறோம். இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நம்ம சிதைக்கப்பட்ட உடனே நம்மளால என்ன செய்ய முடியுதுல? மீண்டு வர முடியறதுல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, கடன் மேலும் மேலும் கடனுக்குள்ள நம்ம என்ன சொல்லிடுறோம்? தள்ளப்பட்டு நிற்போம். ஹல்லேலூயா. அது என்ன செஞ்சிடும்? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இப்படி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருவோம்? அறியாம என்ன செஞ்சிருவோம்? வாங்கிடுவோம். அதாவது ஒரு பெரிய ஆசைப்பட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? வாங்கிடுவோம். இன்னைக்கு பார்க்கும்போது நம்முடைய பார்வைக்கு இதை நம்ம கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள தோன்றி இருக்கும். ஹல்லேலூயா. இது எல்லாம் எதனால நம்ம செயல்படுறோம்னா, நம்மளுக்குள்ள அந்த ஞானம் இல்ல, ஆவிக்குரிய ஞானம் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. ஹல்லேலூயா. அவரு கொடுத்த ஞானத்தினால நம்ம நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே சரிவு இருக்காது. சோதனைகள் எல்லாருடைய வாழ்க்கையில வரும். ஆனா இது நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போக மாட்டோம். தேவையில்லாத காரியத்துல எப்படி கடன்களை சிக்க மாட்டோம், இல்ல தவறான ஊழியர்களை நோக்கி ஓட மாட்டோம், இது கள்ள தீர்க்கதரிசிகளை நோக்கி ஓட மாட்டோம், தவறான போதனைகளை நம்ம கேட்க மாட்டோம். இப்படி பலவிதமான காரியத்துக்குள்ள என்ன செஞ்சிருவோம்? அவருக்குள்ள ஞானம் நம்மளுக்குள்ள செயல்படும் போது நம்மளுக்கு என்ன செய்வார்? தேவனாகிய கர்த்தர் இதுல எல்லாம் அழகா ஞானத்தை கொடுத்து என்ன செய்வார்? இதுல இருந்தெல்லாம் நம்மளை பிரித்து பாதுகாத்து கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்ட முதலாவது இல்ல. அது நிமித்தம் என்ன செய்யல? ஞானம் நம்மளுக்குள்ள செயல்பட முடியாதபடி இருக்கு. ஆனா உலக பிரகாரமான படிப்பு ஞானத்தை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல பேசல. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரோடு இருக்கும் போது அந்த ஞானம் நம்மளுக்குள்ள எப்படி எல்லாம் கிரியை செய்யும் அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோன் ஐயா கேட்பாரு பாருங்களேன், எனக்கு இந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த ஞானத்தையும் கொடுத்து அதுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் இயேசப்பா கொடுத்து வச்சிருப்பாங்க. நாம எப்படி கேட்கிறோம்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நம்ம கேட்கிறோம், உலக பிரகாரமான சுகத்தை கேட்கிறோம். ஹல்லேலூயா. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வழியில வருகிற ஒவ்வொரு சந்ததியும் நல்லா இருக்கணும், இதைதான் நம்ம விரும்புகிறோமே தவிர, நான் தேவனாகிய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும், நான் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையா மாறணும், அவருடைய சத்தத்தை நான் அறிவிக்கணும், அவருக்கு பிரியமுள்ள மகனா மகளா நான் செயல்படணுங்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது இல்ல. ஹல்லேலூயா. இது நிமித்த பிரகாரமாவே நம்ம ஓடும்போது புதைக்குழிக்குள்ள தள்ளப்பட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள போய் விடுகிறோம், பாவத்துக்குள்ள விழுந்துடுறோம், அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல கண்களின் இச்சைக்குள்ள விழுந்துடுறோம். அது மாத்திரமல்ல, இப்படி கடன் ஆதாளத்துக்குள்ள விழுந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யுங்க? ஆவிக்குரிய ஞானத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆவிக்குரிய ஞானம் நம்ம கிட்ட இருக்கும்போது இப்படிப்பட்ட பாதைகள்ல இருந்து நம்ம விலக்கி பாதுகாத்து கொள்ளப்படுவோம். ஏன்னா கைடன் கொடுக்கறது யாரு? ஜீவனுள்ள தகப்பன் நம்மள ஒவ்வொரு காயும் அழகா நகர்த்துவாங்க. ஹல்லேலூயா.
இந்த இடத்துல என்ன செய்யாத, இது வாங்காத, இந்த இடத்துக்கு இப்படி போ எல்லா பாதைகளையும் கற்றுக் கொடுப்பார். ஏன்னா கர்த்தர் அவருக்கு பயப்படும் போது நம்மளுடைய இருதயம் என்ன சொல்லணும்னா, ஏசப்பாட்ட கேட்கணும், நம்மளுக்குன்னு இருக்கிற நம்ம தகப்பனிடத்துல கேட்கணும் அப்படிங்கிற இருதயம் நம்மளோட பேசும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட நம்ம அவருக்கு பயந்து நம்ம வாழும் போது நம்முடைய இருதயம் பேசும். நம்ம கேட்க தோணும். என்ன கேட்க தோணும்னா, உலக பிரகாரமான தகப்பனிடத்திலோ கணவனிடத்திலே மனைவிடத்திலே கேட்பதற்கு முன்பாக ஜீவனுள்ள தகப்பனிடத்துல நம்முடைய இருதயம் கேட்கணுங்கிற ஒரு வாஞ்சியை வைக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ஆவியானவருடைய உந்துதல். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய உந்துதல் நம்மளோட இருக்கும்போது அவர் நம்மளுக்கு ஆக்சன் கொடுப்பாங்க. இது போகலாம், இது போக வேண்டாம், இது செய்யாத, இந்த சாப்டர் படி, எல்லாவற்றுக்குமே தேவனுடைய கர்த்தர் கருத்தாய் போதிக்கிறவராய் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியா எப்படி கருத்தாய் செபிக்கும் போது வானம் அப்பமக்கு அடைக்கப்பட்டதோ, அதே போல தேவனுடைய கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய இருதயங்களை, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் முன்னாடி என்ன செய்யறார், ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்கிறவராகவும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா போதும், உலக பிரகாரமான காரியத்துக்குள்ள விழுந்து போக மாட்டோம், பாவத்தை சம்பாதித்து கொள்ள மாட்டோம். அதுல நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரிவுகள் இருக்கும். ஏன்னா அந்த குடும்பத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா பாத்தீங்கன்னா பயங்கரமா தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த உள்ளுக்கு போய் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் பிளவுகள் போன்று இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய கர்த்தர் மேல பயப்படுகிற பயம் இல்ல. ஹல்லேலூயா. அவருக்கு அந்த உகந்த இடத்தை நம்மளால கொடுக்க முடியறது இல்ல. அப்போ அவருக்கு பயப்படும் போது அவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்புனா போதும், உலக பிரகாரம் அந்த குடும்பம் தேவனுடைய நாமத்தினால கட்டப்பட்டு விடும். ஹல்லேலூயா. அப்ப அதனால எனது அருமையான பிள்ளைகளே, அப்ப பெற்றோர்களா இருக்க யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற இந்த ஆலோசனை நீங்க அப்ப உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுடைய அப்பா வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்காக நீங்க செபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாயிரும். ரெண்டாவது பாருங்க, தேவனுடைய கர்த்தர் மேல பற்றுதலா இருக்க வேண்டும். தேவனுடைய கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்முடைய தேவனுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் போது நம்மள ஞானத்துல நிரப்புகிற தகப்பனா இருக்கிறார். ரெண்டாவது அவர் மேல நம்ம பகிரங்கமான நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. ஒத்த வேஷம் தெரியாதபடி, வெள்ளையடிக்கப்பட்ட கற்களை நம்ம இராதபடி எப்படி இருக்கணுமாமா, அப்ப உண்மை முழு இருதயத்தோடு அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நம்ம செயல்பட வேண்டும். ஆவில முழுமையாக அவரை சார்ந்து நின்று நற்கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட வேண்டும் என்று தேவனுடைய கர்த்தர் நம்மளை பார்த்து விரும்புகிற காரியம் அதுதான். அதாவது அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அதாவது தேவனுடைய கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஜெயிக்கும். ஆனா நம்முடைய வாழ்க்கை யாரு மேல நம்பிக்கையா இருக்கிறது, மனுஷர்கள் மேல. ஹல்லேலூயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு மாம்சமானது தன்னுடைய புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசப்பா நம்முடைய வாழ்க்கையில நிறைய வாக்குத்தத்தங்கள் வச்சிருப்பாங்க. நம்ம மேல நிறைய வாக்குத்தத்தங்களை அவர் அறிவிச்சிருப்பாரு. சில காரியங்கள்லாம் நடைமுறையில செயல்படுத்துவோம். இப்படிலாம் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை இயேசப்பா வாக்கு பண்ணிருப்பாங்க. சிலருக்கு உடனே நடக்கும், சிலருக்கு நடக்க தாமதமாகும். ஒரே ஒரு ஆலோசனை என்னன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு தேவனுடைய கர்த்தர் உங்களை தெரிந்து எடுத்திருந்தாருன்னா என்ன செய்வார் தெரியுமா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிக்ஷைகள் இருக்கும். அந்த சிக்ஷையை உங்க முன்னாடி நிறுத்தி வச்சுதான் உங்களை உருவாக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய திட்டம். அது மாத்திரமல்ல, சிலருக்கு சுகம் மட்டும்தான் வேணும் இந்த உலகத்துல, அது உலக பிரகாரமான காரியத்துக்குள்ள அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா கர்த்தர் சுகத்தை கொடுத்துருவார். ஈஸியா அவங்களுடைய தேவைகளை சந்திச்சிருவார். அவங்களுக்கு என்ன காரியத்தோடு வந்து நிப்பாங்களோ அந்த காரியத்துல விடுதலை கொடுத்துருவாரு. ஆனா தேவனாகிய கர்த்தர் தாயின் கருவிலை உருவாகும் முன்னே உன்னை அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவள் அப்படின்னு சொல்லி அவர் முன் குறிச்சிட்டாருன்னா கண்டிப்பா என்ன செய்வாரு தெரியுமா, உனக்கு அந்த முள்ள வச்சேதான் உன்னை என்ன செய்வாரு, அப்பமா உன்னை உருவாக்கி கொண்டிருப்பார். முள்ளு பயங்கரமான பாடா இருக்கும். ஆனா அந்த பாடை மேற்கொள்றதுக்கும் பலத்தை கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அந்த பாடுகளை மேற்கொண்டு வர்றதுக்கும் பலத்தை கொடுத்துருவாரு. திராணியை உண்டாக்கி, ஆனா திராணிக்கு மேல சோதிக்கிற தகப்பன் அல்ல,
பாருங்க, அந்த சிக்ஷையில இருந்து நம்ம என்ன செய்வோம், இன்னும் தேவ சமத்துல உட்கார்ந்து 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 அவரோடு பேச 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 உங்க குறைகளை ஊற்ற ஊற்ற கர்த்தர் என்ன செய்வாரு, உன்னை உன் குடும்பத்தை எல்லாம் உருவாக்கி மீட்டெடுத்து அந்த முன்னாடி உனக்கு இருக்கிற அந்த முள்ளை அகற்றி போட்டுருவார். ஹல்லேலூயா. முள்ளை அகற்றுகிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சிலருடைய வாழ்க்கையில இன்னும் என் பாடு போகலையே, இன்னும் நான் இதே பாடுக்குள்ள இருக்கிறேனே, இதே அடிமைத்தனத்துல இருக்கிறேனே, அப்ப என்னால வெளியே வர முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நீங்க நினைச்சுக்கோங்க, உங்களை தேவனாகிய கர்த்தர் அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற குடும்பமாய், ராஜ்யத்துக்கு ஏற்ற இருதயமாய் உன்னை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. நம்ம இந்த உருவாக்குகிற காலத்துல நம்ம துவண்டுருவோம் சில சமயத்துல. ஹல்லேலூயா. அந்த துவண்டு போயிட்டோம்னா இன்னும் நாட்கள் தாமதிக்கும். அதனால தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, துவண்டு போகாதபடி இதையும் மேற்கொள்ள எனக்கு பலன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த பாதையிலையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் கிருபையும் பலத்தையும் ஊற்ற வல்லமையுள்ளவர். ஏன்னா அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ள உண்டாயிரும். அவர் மேல நம்பிக்கை அதிகமாக வளர்க்கப்பட்டு விடும். ஹல்லேலூயா. மனுஷர் மேல நம்பிக்கை வச்சு தன்னுடைய மாம்சத்தை என்ன செய்யறோம், புய பலமாக்கி கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் படிப்பு தான் என்ன இந்த இடத்துல உயர்த்திச்சு, என்னுடைய ஞானம் தான் இன்னைக்கு நான் இப்படி பேசுறேன். ஹல்லேலூயா. அப்படின்னு நினைச்சு நம்ம உள்ளையோ சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வேதம் சொன்னது போல சபிக்கப்பட்டவன் தான். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே பெருமைப்படுத்தினா என்ன செஞ்சிருவோம், கீழே விழுந்துருவோம். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் மட்டும்தான் உயர்த்தப்படுவானே தவிர நம்மளை உயர்த்தி உயர்த்தி பார்க்கும்போது நம்ம கீழே விழுந்துருவோம். அது எப்படி விழுவோம், எந்த நிமிஷத்துல விழுவோனே தெரியாது. அப்படியே நல்ல அழகா மேல போயிட்டே இருப்போம். ஒரே நாள்ல அப்படி மேல இருந்து அப்படி சருங்கி கீழே விழக்கூடிய நாட்கள் வந்துரும். அதனால என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலதான் இது உண்டாயிற்று, என்னாலதான் இந்த வீட்டை கட்டினேன், என்னாலதான் இந்த குடும்பம். ஹல்லேலூயா. அநேக குடும்ப தலைவர்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் சில வீடுகள்ல உண்டு. சிலருடைய வீடுகளில் ஸ்திரீகள் ஆளுகை செய்கிறவர்களா இருப்பார், அவர்களுடைய இருதயத்தில் அப்படி தோன்றும். ஹல்லேலூயா. இது எல்லாமே உங்களாலேயோ என்னாலேயோ உண்டானது அல்ல, உயிருள்ள ஜீவனுள்ள தகப்பனால உண்டானது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் உனக்கு நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் அப்ப அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்குள்ள ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஞானம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போய்விடும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய ஞானம் உனக்குள்ள செயல்படும் போது, ஆவிக்குரிய வல்லமை உனக்குள்ள செயல்படும் போது தேவனாகிய கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்து உன்னை உயர்த்தி உயர்த்தி அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மகனா வளர்ப்பிக்க வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர் மேல நம்பிக்கை வைத்து உன்னுடைய மாம்ச பலத்தினால நீ ஓடினாயானால், சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலை ஸ்தலத்துல இருக்க அதிகாரிகளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியாவது ஒரு லஞ்சத்தை கொடுத்தாவது என்ன செஞ்சிடலாம், இந்த வேலை கிடைச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அங்க மனிதரை தேடி ஓடுவார்கள். ஹல்லேலூயா. மனுஷர் மேல நம்பிக்கை வைப்பாங்க, கடைசியில அந்த பணமும் வீணா போயிரும், வேலையும் கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்ப இதுல எல்லாமே என்ன ஆயிரும், சறுக்கப்பட்டுரும். இதே வார்த்தை நீ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு பார்க்கும்போது அவர் அழகா அதுக்கு பின்னாடி பேசுவார் பாருங்களேன். அழகா என்ன செய்யறாரு, நம்மளை வழி நடத்துகிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நம்மளுக்கு கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை நம்ம மாற்றப்படணும். அவருக்கு பயப்படுகிற பயம் வேணும், உண்மையும் உத்தமாய் நடக்க வேண்டும். யோபு நல்லா தெரியும் நம்மளுக்கு, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உண்மையும் உத்தமாய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்பிக்கை நம்மளுக்கு யாரு மேல இருக்கணும்னா, உலக பிரகாரமான மனிதர்கள் மீதோ, அப்போ உலக பிரகாரமான குடும்பங்கள் மீதோ, உங்களுக்கு முன்னாக இருக்கிற மனிதர்கள் மீதோ இருக்காதபடி ஜீவனுள்ள தகப்பன் மேல நீ நம்பிக்கை வைக்கும் போது உனக்குள்ள எல்லா காரியத்தை அவர் நேர்த்தியாய் சொல்லிக் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார், உன்னை உயர்த்துகிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ மனமடிவாகாதபடி உன் தலையை நிமிர செய்கிற தகப்பனா இருக்கிறப்ப, வாழாக்காமல் நீ தலையாக்குகிறவரா இருக்கிறவனை, கீழாக்காமல் நீ மேலாகிறவனா இருக்கிறாய். ஹல்லேலூயா. உலக பிரகாரமா மனிதர்கள் மேல நம்மை நம்பிக்கை வைக்கும் போது எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கும் அப்படிங்கறத அழகா சொல்லுவார் பாருங்க. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். நம்முடைய வாழ்க்கையில வர்ற நன்மையை சுதந்திரிக்க முடியாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு எவ்வளவு வாக்கு பண்ணிருப்பாங்க, நான் உனக்கு இந்த நாள்ல இதை செய்வேன், இந்த திருமண காரியத்தை செய்து முடிப்பேன், இது ஏற்ற ஒரு மனவாளனை கொண்டு வருவேன், இப்படி இருப்பான். நிறைய பேருக்குலாம் இசப்பா ஒவ்வொரு காரியத்தை ரொம்ப அக்யூட்டா பேசுகிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இசப்பா அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், மனுஷன் மேல நம்பிக்கை வச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரமான சூழ்நிலை உண்டாயிரும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம வாய் எப்படி அறிக்கையிடும்னா, நான் தேவனாகிய கர்த்தரை தான் தேடுறேன், அவருக்குள்ளதான் இருக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், எல்லாத்துலயும் நான் பெஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் சொல்லும், நம்ம வாய் அறிக்கையிடும். ஆனா அவங்க உள்ளான யாழை எப்படி இருக்கும்னா மனுஷரை நாடி இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை பாருங்களேன், மனுஷர் மேல அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா நம்புவதை பார்க்கல ஜீவனுள்ள தேவன் மேல் பற்றுதலா இருப்பதான் நலம்.
ஹல்லேலூயா. மனுஷங்க இன்னைக்கு உங்ககிட்ட ஐஸ்வர்யமா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை ஓடி தேடி நாடி வருவாங்க. ஹல்லேலூயா. இல்ல ஒரு பதவியில இருந்தீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. உங்க உறவுகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அப்படிதான் நம்மளை நேசிப்பாங்க. ஆனா ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா நின்னு பாருங்களேன். இப்போ கர்த்தரும் நம்மள வரனா சத்துருண்ட கையில ஒப்பு கொடுத்திருப்பாரு. எத்தனையோ முறை உனக்கு நான் வாக்கு பண்ணிட்டேன், எத்தனையோ முறை நான் திருந்தேன்னு சொல்லிட்டு நீ செய்யல. அதனால என்ன செய்ய, இந்த கரளையான இந்த செடியை போல நீ என்ன செய்ய, வனாந்தரத்துல சுற்றி திரிகிற. அப்பமா கிறிஸ்தத்துல ஒவ்வொரு நிலமாய் நம்ம மாற்றப்பட்டு விடுவோம். எந்த நன்மையும் நம்ம வாழ்க்கையில காணாதபடி செயல்படும் போது எல்லாரும் என்ன செஞ்சவங்க ஒரு நாள் விட்டுட்டு போயிருவாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு நீங்க யார தேடினாலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஜீவன தகப்பன் மாத்திரம் நம்மளுக்கு உதவி செய்கிறவராயும், ஏன்னா நம்முடைய இருதயம் ஒட்டஞ்சி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து திரும்ப மறுபடியும் நம்ம அவருக்குள்ள ஒரு புதிய குழந்தையா மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. புதிய குழந்தையை போல நம்ம மாற்றப்படும் போது திரும்ப என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். ஏன்னா அப்ப திரும்ப தேவனைக்கத்திற்குள்ள நம்ம திரும்ப அதுக்காக உபவாசம் போட்டு பல காரியங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறாருன்னா அப்பவே நம்முடைய இருதயங்களை என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி மாற்றிக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலைகள் வராதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா சொல்லுவோம், இப்படிதான் சொல்லுவோம், உங்களுக்குள்ளதான் இருக்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் நன்மையின் காரியம் நடக்கல. அப்பமா கிறிஸ்துத்தான். ஆனா இங்க தேவனாகிய கர்த்தர் மேல ஒரு அப்ளிகேஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலேஜுக்கு எப்படி அநேக இந்த காலேஜ்ல அப்ளிகேஷன் போட்டா இங்க கிடைச்சிருமா, இல்ல அங்க கிடைச்சிருமா அந்த குரூப் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம் இல்லையா. அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் மேல ஒரு அப்ளிகேஷன் ஒரு வார்த்தை போட்டுட்டு போயிருப்பாங்க. ஒரு ஊழியர்கிட்டயோ யார்கிட்டயோ போய் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா முழுக்க முழுக்க மனுஷங்க மேல நம்பிக்கை இருக்கு. நிறைய பேருடைய விசுவாசம் அப்படிதான் இருக்குது. ஹல்லேலூயா. அததான் கர்த்தர் நம்மளுக்கு இன்னைக்கு உரைத்து கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசம் செத்ததா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க அது யாரா இருந்தாலும் சரி, அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிரியைகளை நடப்பிக்கிறதா இருக்க வேண்டும். விசுவாசம் கிரியையுள்ளதா இருக்கும் போது அந்த விசுவாசம் நிலைத்திருக்க பண்ணுவார். உன்னுடைய விசுவாசம் செத்ததா இருக்கும் போது இதே போல ஒவ்வொரு நிலமாய் மாற்றப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நன்மையின் காரியம் எதுவும் நம்ம வாழ்க்கையில நடைபெறவே பெறாது. அததான் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத, ஜீவனாகிய தகப்பன் மேல நம்பிக்கை வை மகனே மகளே. அவர் மேல முழு இருதயத்தோட நீ நம்பிக்கை வைக்கும் போது அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை இன்னைக்கு நடக்கலனாலும் கண்டிப்பா ஒரு நாள்ல நடக்கும். சிலருடைய வாழ்க்கையில எப்படி ஏற்கனவே முதல்ல ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்கல்ல, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை உருவாக்குவதற்காக சிக்ஷைகள் இருக்கும். அதே போலதான் சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருக்குதுன்னா நம்ம இன்னும் சரி செய்யப்படாம இருந்திருப்போம். அதுக்கேற்ற தகுதியான காலம் வராம இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு. சிலருடைய வாழ்க்கையில அதுக்கு நம்ம சரியா ப்ரிப்பேர் ஆகாம இருந்திருப்போம். அப்பமா நம்முடைய சரீரம் அதுக்கு ஒத்துழைக்காம இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுனாலும் வாக்குத்தத்தம் தாமதிக்கப்படும். சிலருடைய வாழ்க்கையில அந்தந்த வேலைக்கு தான் அதை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. அந்தந்த வேலைக்கு கொடுக்கும் போது அது கரெக்டா யூஸ் ஆகும். அல்லது அதுக்கு முன்னாடியே அது நம்மளுக்கு கொடுத்து அது சரியா அதை பயன்படுத்த நம்மளுக்கு அதுக்குரிய ஞானம் நம்மளுக்கு இருக்காது. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய ஞானம் உனக்கு வேணும் மகனே மகளே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமா நம்மளுக்கு வேணும். மனுஷர் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. ஜீவனுள்ள தகப்பன் மேல மட்டும் நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நன்மையின் காரியத்தை செய்வோம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிலை நம்முடைய வாழ்க்கையில செயல்படாது. ஹல்லேலூயா. அது இல்லாம தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்காமா, திருக்கும் கேடும் உள்ளதா இருக்கிறது என்று வேத வார்த்தைகள் அப்ப கூறப்படுகிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுமா, நம்மளை இருதயத்தை சோதித்தறிகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். கர்த்தர் இங்க சொல்லிக் கொடுக்கிற காரியம், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நம்ம செயல்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அப்பமா நம்ம கிட்ட இருக்க குறைகள் நிச்சயமா நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். அது யாரும் சொல்லணும்னே அவசியம் இருக்காது. நம்ம இன்னைக்கு செஞ்சது சரியா, நம்ம தப்பா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களையே ஆராய்ந்து பாருங்களேன். கண்டிப்பா கர்த்தர் அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை திருக்கும் கேடுமா வச்சுட்டு தேவ சமூகத்துல போய் நின்னாலும் சரி, ஆலயத்துல போய் நின்னாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில இந்த நன்மையின் காரியங்கள் நடைபெறவே பெறாது. இருதய சுத்தமுள்ளவர்களாய் மாற்றப்பட்டு போய் நிற்கும் போது அவருக்கு பிரியமுள்ள நேசகுமாரனாய் நேசகுமாரத்தியாய் நீ போய் நிற்க தேவ சமூகத்துல நிற்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை உடனே நினைத்தருளி அப்பமா கிறிஸ்துவின் உன்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அதை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தகப்பனாய் இருக்கிறார். உன்னை மறவாத நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அததான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய, ஜீவனுள்ள தகப்பன் மேல நம்பிக்கை வை. மனுஷர்களை நாடி ஓடாதீங்க, கீழே ஒரு நாள் விழுந்துருவோம், சரிங்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்களேன், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற பிள்ளைங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவாங்கன்னு சொல்லி அழகா வேதவசனம் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்,
அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்ட ஹல்லேலூயா தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ள வளர்க்கப்பட்ட மகனா மகளா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்ட அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவருக்கு பின்னாக நடக்கிற பிள்ளைங்களை அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராமா? தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்ட ஹல்லேலூயா அவருடைய அக்கினினால நிரப்பப்பட்ட மகனா மகளா மாற்றுவேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், கால்வாய் ஓரமாய் தன்னுடைய வேர்களை நிலைநாட்டுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறை சுற்றிலும் பாத்தீங்கன்னா நிறைய வேர்கள், நிறைய செடிகள் அப்படி வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த பக்கம் வறட்சி மாதிரி தோன்றினாலும் பாறைகள் இருந்தாலும், ஆனா அந்த ஆறை சுற்றிலும் பாத்தீங்கன்னா செடி கொடிகள்லாம் பச்சையாவே இருக்கும், துளிர் விட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் தேவனாகிய கர்த்தருக்குள்ள நீ காலூன்ற ஆரம்பிக்கிற காலம். ஹல்லேலூயா. அவருடைய அக்கினினால நிரப்பப்பட்டு நீ ஜீவனுள்ள தகப்பனுக்குள்ள காலூன்ற ஆரம்பித்து விடுவாய். ஹல்லேலூயா. நீ காலூன்ற ஆரம்பித்த உடனே வேர்கள் விட்டு அது செடியாய் மப்பமாக்கு ஸ்தோத்திரம் முளைக்க ஆரம்பித்து விடும். அது கனி கொடுக்கிற திராட்சை கொடியாய் மாற்றப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, பாருங்களேன், இன்னொரு பாயிண்ட் அழகா கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த இடத்துல உஷ்ணம் வர்றதை நம்ம காணாதிருப்போம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, அந்த ஆற்றங்கரையில போன உடனே என்ன செய்யும்? ஒரு குளிர்ந்த காத்து வீசும். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள வெயிலே தெரியாது. ஹல்லேலூயா. வெயில் அடிக்கும், ஆனா வெயில் தெரியாது. உனக்கு விரோதமாக எத்தனை அம்புகள் எய்யப்பட்டாலும் சரி, உனக்கு விரோதமாக எத்தனை எச்சரிப்புகள் வந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக அப்பா அம்மா ஸ்தோத்திரம் எதிராளிய கண்கள் உன்னையே நோக்கி இருந்தாலும் சரி, அது உறவுகளா இருக்கட்டும், சத்துருடைய கோட்டையா இருக்கட்டும், அப்பா அம்மா ஸ்தோத்திரம் பலவிதமான வல்லமைகளா இருக்கட்டும், எத்திசையில இல்ல செல்லுடைய வீட்டுக்குள்ள பிள்ளைகள் நிமித்தம் போராடுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு விதமான காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்படி எத்தனை காரியங்கள் நடைபெற்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உஷ்ணம் அவங்க உன் மேல வைக்கிற வன்கண்கள், உன் மேல அபாண்டமா தீட்டுகிற திட்டங்கள், அப்ப முட்டைக்கணுங்கிற நினைக்கிற எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரமா? ஒட்டிச்சு போட்டு ஒரு பச்சையான மரத்தை போல உன்னை வளர்க்க ஆரம்பித்து விடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தினால அக்கினினால அவருடைய அக்கினி மகிமையினால நம்ம நிரப்பப்பட்டு கால் ஊன்ற ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது வேர் ஊன்ற ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது பச்சையான மரங்களை போல நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும், உனக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும், ஜீவனுள்ள தகப்பன் என்ன செய்யறாராமா? அவருடைய பச்சையான அவருடைய ஒலிவ மர கன்றுகளை போல அவருடைய அப்பமக்கு சுற்ற மகிமைகளோட மூடிக்கொள்ளுகிறவராய், அந்த வெளியில உனக்கு விரோதமா எழும்புகிற அம்புகள் எதுவும் உன் மேல பாயாதபடி ஹல்லேலூயா உன்னை அழகா வளர்க்கிறவராய் மாற்றப்பட்டு விடுகிறார். அது மாத்திரமல்ல, பாருங்களேன், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பாய். ஹல்லேலூயா. இப்போ நம்ம தேவனாகிய கர்த்தருக்குள்ள இதே போல அவருடைய அக்கினியின் அபிஷேகத்தோடு அவருக்குள்ள காலூன்றி வேரூன்றி நம்மளுக்கு விரோதமா எத்தனை அம்புகள் வந்தாலும் நம்ம அதை பொருட்படுத்தாம அவருக்குள்ளேயே நம்ம நிலைத்திருக்கும் போது இதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு விரோதமா எழும்புற யுத்தத்தை எல்லாம் முறிச்சு போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் முறிச்சு போட்டு நம்ம இதை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை நம்மளுக்குள்ள ஊற்றிடுவாங்க. அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது எத்தனை மலைத்தாட்சியான இடங்கள் காணப்பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட தேசத்துக்குள்ள பஞ்சங்கள், பட்டயங்கள், அப்ப கொள்ளை நோய்கள், வாதைகள், அப்பமா கிறிஸ்தப்ப என்னென்ன காரியங்கள்லாம் நடைபெற போகிறதோ, உஷ்ணங்கள், சூரியன் மேல ஊற்றப்படுகிற அக்கினிகள் எது வந்தாலும் சரி என்ன செய்யாது? அது உன்னை சேதப்படுத்தாது. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நீ கடி கொடுக்கிற மகனா மகளாய் மாற்றப்பட்டு விடுவாய். ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்துக்குள்ள வந்தாலும் சரி, அது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. நம்ம யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்? ஜீவனுள்ள தகப்பன் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். அவர் மேல விசுவாசத்தோடு நம்ம நிற்கும் போது, அவர் மேல பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம என்ன செய்வோம்? அவருக்குள்ள காலூன்றி நிற்கிறவர்கள். அது நீ வளர ஆரம்பிக்கும் போது உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் வளர ஆரம்பிப்பாங்க. உன்னை சுற்றிலும் இருக்கிறவங்க, உன் வீட்டுல இருக்கிறவங்க, உன்னுடைய உறவுகள் இருக்கட்டும், உன்னை சுற்றிலும் எல்லைகள் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன செய்வாங்க? நீ ஒரு பச்சையான மரத்தை போல செயல்படும் போது, உஷ்ணம் உன்னை தாக்காதபடி பாதுகாக்கப்படும் போது, நம்முடைய கொடுக்கிற கனிகளை பார்த்து கர்த்தர் என்ன செய்வாராமா? உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை அவருக்குள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்குள்ள காலூன்ற வைப்பதற்காக வளர்க்க உடைய கிருபைகளை ஊற்றுவார். அதாவது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சோம்னா இந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும்.
அவரையே சார்ந்து நிற்கும் போது எத்தனை கரடு முரடான பாதைகள் வந்தாலும் சரி, என்ன செய்ய நம்ம விழாம கீழே விழுந்து போகாம, அப்பா என் கையை பிடிச்சுக்கோங்க, என்ன நடத்துங்கன்னு சொல்லி நம்ம நிலையாய் நிற்கும் போது நம்மளை இப்படியாக தேவனாகிய கர்த்தர் உயர்த்த வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. இதே பட்சத்துல இன்னொரு காரியம், மனுஷன் மேல நம்பிக்கை வச்சோம்னா நம்மளுக்கு அவர் பண்ண வாக்குத்தத்தை எல்லாமே ஒண்ணுமே நம்முடைய வாழ்க்கையில அந்த நன்மையை நம்ம காணவே முடியாது. ரெண்டாவது ஒவ்வொரு நிலமாக மாற்றப்பட்டு விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு வறட்சி, அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிரும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய, ஜீவனுள்ள தகப்பன் மேல நம்பிக்கை வை, உன்னுடைய மாம்ச பலத்து மேல நம்பிக்கை வைக்காத. நான் தான், என்னாலதான் என் குடும்பம் நடக்குது, என்னாலதான் இந்த உயர்வு, என்னாலதான் இந்த வீட்டை கட்டினேன், என்னாலதான் இந்த ஆபீஸ் நடக்குது. ஒரு சின்ன உதாரணம் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு. நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்கிறவர்களா இருப்பீங்க. உங்களை வச்சுதான் அங்க அவர் அநேக காரியங்கள் அங்க என்ன செய்வாரு, நிறைய டியூன் பண்ணி தேவனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க முன்மாதிரியான ஒரு மகனா மகளா அந்த இடத்துல செயல்படலாம். ஆனா உடனே என்ன நம்மளுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னா, இது என்னாலதான் இந்த கேம்பஸ் நடக்குது, என்னாலதான் இந்த கம்பெனி நடக்குது அப்படின்னு இருதயத்துல அந்த ஆணவம் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு எல்லா சரிவும் உண்டாயிரும். ஹல்லேலூயா. அதனால எனது அருமையான பிள்ளைகளே, நீங்க அப்படி யாராவது இருந்தாலும் உங்களுடைய இருதயங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அவர்கிட்ட என்ன செய்யறோம், வேலை செய்யறோம், சம்பளம் வாங்குறோம், அவருக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு சொல்லி வேதமும் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எப்படி தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையா இருக்கணுமோ அதே போல நமக்கு வேலை செய்யற எஜமானுக்கு உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் உனக்கு கொடுக்கப்படுகிற அந்த சேலரி ஆசீர்வாதமாக மாற்றப்படும். அவருக்குள்ள உண்மையா இருக்கிற பிள்ளைகளா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ரெண்டாவது, மனுஷன் மேல நம்பாதபடி உயிருள்ள தகப்பன் மேல நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அவர் ஜீவன்ல தகப்பன் மேல நம்பிக்கை வச்சாதான் வாழ்க்கையில நன்மையை காண முடியும். ஹல்லேலூயா. அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கோம், அதுதான் இருதயத்திற்கு கேடுமா இருக்கிறது. நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம எப்படிப்பட்ட பாதையில இருக்கிறோம், நம்ம சரியா இருக்கிறோமா இல்லையாங்கிறது நல்லா நம்மள என்ன செய்ய முடியும், ஆராய முடியும். அப்படி நீங்க ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு உண்மையுள்ள பிள்ளையா இருக்கணும்ப்பா, இன்னைக்கு நான் உங்க பயத்தோடு உங்களுக்கு பயத்தோடு நான் வாழணும். அப்ப எனக்கு முன்னாடி எங்க அப்பா நான் பாவம் செஞ்சா எங்க அப்பா பாப்பாரு. ஹல்லேலூயா. எங்க அப்பா பாத்துட்டு இருக்காங்க, நான் இந்த தவறு செஞ்சேன்னா எங்க அப்பா பாத்துட்டு இருக்காங்க. நீ நன்மை செய்யறதையும் கர்த்தர் பார்க்கிற தகப்பன் தான், நீ தீமை செய்யறதையும் கர்த்தர் பார்க்கிற தகப்பன் தான். இதுக்கு இப்பவே நம்மளுக்கு ஒவ்வொரு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேட்காம விட்டுட்டோம்னா நியாய தீர்ப்பு நாள்ல அவர் நம்மளுக்கு முன்பாக வாசிக்கப்படுகிற அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது, நன்மை செஞ்சியா தீமை செஞ்சியா, நன்மை செய்யும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற மகனாவும் மகளாவும் உன் மேல குறைசாட்டுதல் அங்க இருக்கிறதை பார்க்கும் போது நீ ஆட்டோமேட்டிக்கா நரகத்துக்குள்ள தள்ளப்படுகிற மகனா மகளா மாற்றப்பட்டு விடுவோம். அதனால ஜீவன்ல தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு கருத்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக உகந்த வாசனை உள்ளதா இருக்கிறது. அதனால நீங்க உங்களை சோதித்து அறிந்து ஆராய்ந்து பார்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சுட்டி காண்பிக்க வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி, உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப உங்களுடைய ஞானத்தை நீங்க எங்களுக்கு தந்தருளும்படியாக தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆவிக்குரிய ஞானத்தினால் நாங்க நிரப்பப்படும் போது எங்களுடைய குடும்பங்கள் கட்டப்படும், உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுமே சப்பா. அப்பா நாங்க உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாங்க ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் நாங்க மாற்றப்பட வேண்டும் என்று எங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தெய்வ சமூகத்துல எங்க யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. அப்பா அடியே இந்த இடத்துல அப்பிரயோஜனமானவர் முற்றிலும் உங்க கருத்துல தாழ்த்தி தந்தருளுகிற எல்லா கனமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இதை கேட்ட மாதத்துல விட்டு விடாதீங்க, கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, மீண்டும் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் சப்பா. தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க பண்ணுவாங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.